السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய், அல்ஹம்துலில்லாஹ், அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான செய்தி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يؤتى بأنعم أهل الدنيا من أهل النار يوم القيامة فيصبغ في النار صبغة ثم يقال يا ابن آدم هل رأيت خيرا قط هل مر بك نعيم قط فيقول لا والله يا ربي ويؤتى بأشد الناس بؤسا في الدنيا من أهل الجنة فيصبغ صبغة في الجنة فيقال له يا ابن آدم هل رأيت بؤسا قط هل مر بك شدة قط فيقول لا والله يا ربي ما مر بي بؤس قط ولا رأيت شدة قط. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இவ்வுலகில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த ஒரு நரகவாசி ஒருவரை கொண்டு வரப்படும் நாளை மறுமையில் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் ஒரு முறை அவரை அப்படியே முக்கி அப்படி எடுக்கப்படும், அழுத்தி அப்படி எடுக்கப்படுவார். பிறகு அவரிடம் கேட்கப்படும், ஆதமின் மகனே, ஓ மனிதா, எப்பொழுதும் உலக வாழ்வில் நல்லதை பார்த்தாயா? எப்போதாவது அருட்கொடையை இன்பம் ஏதேனும் உனக்கு கிடைத்திருக்கிறதா? இந்த மனிதர் உலகத்தில் இன்பமாக செல்வ செழிப்பாக மனோயிச்சையின் அடிப்படையில் வாழ்ந்து கழித்தவர், உலகத்தில் இன்பமாக வாழ்ந்தவர். நரகத்தில் ஒரு முக்கி எடுத்ததற்கு பிறகு, அவரை அதில் ஒரு அழுத்தி எடுத்ததற்கு பிறகு, உலகத்தில் நீ என்ன ஒரு இன்பத்தை கண்டாய், எப்படி நீ வாழ்ந்தாய், எப்பயாவது நீ பார்த்திருக்கிறாயா, எப்பயாவது நல்லதை பார்த்தாயா, இன்பத்தை கண்டாயா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னவென்றால், அவர் சொல்வார், லா வல்லாஹி யா ரப்பி, அல்லாஹுவின் மீது ஆணையாக, இல்லை இறைவா, நான் அப்படி எதையும் நான் பார்த்ததில்லை, அப்படி எதையும் நான் அனுபவித்ததில்லை என்பதாக பதில் சொல்வார். அதே போன்று இந்த உலகில் கடுமையான துன்பத்தில் வாடிய ஒரு மனிதர், துன்பமாக வாழ்ந்த ஒரு சுவனவாசியை கொண்டு வரப்படும். மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு சிறிது நேரம் அவரை சூனத்திற்கு அனுமதிக்கப்படும். அவர் சூனத்திற்கு சென்று வருவார். சென்று வந்ததற்கு பிறகு கேட்கப்படும், இப்னு ஆதம், ஆதமின் மகனே, இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நீ சிரமத்தை கண்டாயா? நீ உலகத்தில் வாழ்ந்தபோது ஏதேனும் துன்பத்தை நீ கண்டாயா? துன்பம் உனக்கு வந்ததா, நேரிட்டதா என்று கேட்கப்படும். அந்த சுவனத்திற்கு சென்று பார்த்து அதனுடைய இன்பங்களை கண்ணால் கண்ட அந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை, லா வல்லாஹி யா ரப்பி மா மர்ர பி புஸுன் கத்து வலா ரஐது ஷித்தத்தன் கத்து. என்னை படைத்த இறைவா, ரப்பே, அல்லாஹுவே, உன் மீது ஆணையாக, இல்லை, இல்லவே இல்லை, ஒருபோதும் எனக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டதில்லை, ஒருபோதும் நான் சிரமத்தை கண்டதும் இல்லை என்று அந்த சுவனத்தை சென்று பார்த்து வந்தவர் சொல்வார். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை, நாம் இதிலிருந்து விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நரகத்தினுடைய அந்த வேதனைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய இன்பங்கள், உலகத்தில் நான் விரும்பக்கூடிய எனது மனோ இச்சைகள் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு கோடீஸ்வரனாக,
மிகப்பெரிய செல்வந்தனாக முனையச்சின் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் வாழாமல் நான் இஷ்டத்திற்கு நான் இந்த உலகத்தில் நான் ஊதாடித்தனமாக வாழ்ந்திருந்தாலும் எவ்வளவோ இன்பங்களை நான் கண்ணால் கண்டிருந்தாலும் நாளை நரகத்தினுடைய நெருப்புக்கு முன்னால் அது எதுவுமே எங்களுக்கு இன்பமாக தெரியாது. நாளை நரகத்தினுடைய வேதனைக்கு முன்னால் அது எதுவுமே எங்களுக்கு ஒரு இன்பமாக ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாக தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கஷ்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், துன்பத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அல்லாஹுவையும் அல்லாஹுவை ரசூலையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெறியாக ஏற்றி வாழ்ந்த ஒரு மனிதர், பாவத்தை விட்டு விலகி இருந்தவர், நன்மையின் பக்கம் நடை போட்டவர், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் தன்னுடைய இபாதத்திலே குறை வைக்காதவர், அல்லாஹ்வை முழுமையாக நம்பியிருந்த ஒரு மனிதர், துன்பமே வாழ்க்கையாக இந்த உலகத்தில் இருந்தாலும் நாளை மறுமையில் அவரை சுவனத்திற்கு அழைத்துச் சென்று அவரை பார்க்க வைத்ததற்கு பிறகு உலகத்தில் அவர் கண்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு துன்பமாகவே அவருக்கு தெரியாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சிரமத்தை கண்டதும் இல்லை, எனக்கு அது ஏற்பட்டதும் இல்லை. சுபஹானல்லாஹ். இமாம் முஸ்லிம் அவர்கள் 2807வது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் துன்பங்கள் வரத்தான் செய்யும், இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல என்பதை உள்ளத்தில் நாங்கள் ஆணித்தரமாக பதித்து வைத்துக் கொள்வோம். நாளை மறுமை தான் நிலையானது, நாளை மறுமை தான் உண்மையான வெற்றிக்குரியது. நாளை மறுமைக்கான தயாரிப்பை நாங்கள் ஈடுபடுத்துவோம். உலகம் என்று உலகத்திற்காகவே வாழ்ந்து உலகத்திலேயே மடிந்து நாளை மறுமையில் எந்த விதமான ஒரு நன்மாராயத்தையும் பெறாத ஒரு துர்பாக்கியசாலியாக நாம் ஆகிவிட வேண்டாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் அதோட சோதனையாக, அந்த சோதனை என்ற அந்த இரட்டை கொம்புடைய அந்த மாடு நம்மளை முட்ட வரும் பொழுது அதை உடைத்து அதை சாதனையாக மாற்றக்கூடிய நன்மக்களாக நாம் வாழ வேண்டும். நாளை மறுமையில் சூனத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், பெரிய பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை மார்க்கத்தின் அடிப்படையில் அதை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்க வேண்டும். ஆக இந்த உலக வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ளக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையில் எதிர்கொள்ளக்கூடிய மக்களாகவும் நாளை மறுமைக்கான தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய ஒரு மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை இனியும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய், நாளை மீண்டும் ஒரு கற்பும் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.